செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தந்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்க தக்கதாக எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமியும் அது ஸ்துதியரும் முத்து பெறு பெற்றவருமான புனித அந்தோனியாரை ஸ்துதிக்கிற உமது பரிசுத்த பத்தினியான திருச்சபைகளின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டில் தங்கள் சகல அவசரங்களிலும் உமது உபகார சாயகங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்துக்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூந்தருளும். ஆமேன். கறக்கின்ற பசுதினை காணாத கன்று போல் கதறிப்பதை தழுவனோ, கானகம் தன்னிலே வழி தப்பி மாய்ந்திடும் காலை போல் நின்றழுவேனோ, சிறகற்ற பறவையென அங்குமிங்கும் தப்பி தேம்பியே நின்றழுவனோ, தீயரவின் வாயில் அகப்பட்ட தேரை போல் தியக்கமது கொண்டழுவேனோ, ஆறுமற்ற பாவினான் ஆர்துணையுமற்றிதைந்தழுவனோ, அப்பனே என் குரல் கேளாதிருப்பினும் ஆரனை காப்பதையா, சீர்பெருகு வானபடி சீரியல முருடு தவில் செய்ய பேரிகையொலிக்க, தித்திமி திமிதமென மத்தாள தொனியதிர தீரதமிழ் யாழிசைக்க, பேர்பெருகு குடை கொடிகள் நீளிர குழல் கொம்பு பீரங்கி வடிகள் தீர, பிரிய பிரசாதமுள்ள குருமார்கள் பலி பூசை பிரசங்கம் அது விளங்க, பார்வருகு மெழுகுதிரி பகர்வத்தி திசையெல்லாம் பளீர் பளீர் என்றொலிக்க, பாவலரின் நாவலரும் ஆவலரும் சங்கீதம் பன்னிசை பாமுழங்க, கார்வருகு கதிகடி கலங்கி நாம் வாழ்ந்திடும் கலக்கங்கள் மறைந்து போக, கர்த்தனிடம் வேண்டியே கனிவுடனே சாருமே கருணை மிகு அந்தோணி முனியே. மண்ணில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம்.
நம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நிறைவே. நம் வாழ்வில் வசந்தம் வருமே, இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்திலே நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உன் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். அரிய செயல்களை செய்கின்றவரும் மக்களிடையே தனது ஆற்றலை விளங்கச் செய்பவருமான நம் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி, நம் அன்பின் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் திருவிழாவிற்கான ஆயத்த திருவழிபாட்டின் 3ஆம் நாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்று நிற்கின்றோம். விண்ணகம் நோக்கிய பயணத்திலே நமக்கு வலிமை அளிப்பதும் ஆதாரமாக அமைவதும் செபம் என்னும் உண்மையை நாம் இன்று ஆழமாக சிந்தித்து செயற்பட அழைக்கப்படுகின்றோம். தங்கள் நம்பிக்கை பயணத்திலே இறைவேண்டலின் வழியால் வெற்றியடைந்த இரு பெரும் வரலாற்று மனிதர்களான அன்னா மற்றும் இறைவாக்கினர் எலியா ஆகியோருடைய வாழ்வை நாம் இன்றைய இறைவாழ்த்துகள் வழியாக தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். செபம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வலிமை. வெறும் உரையாடல் அல்ல, அது உறவின் இறுக்கம். சுமைகளை சுகமாக்கும் மருந்து. நேர்மையாளுடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை ஆறுதல் அடைவதில்லை. எனவே செபத்தில் ஆர்வம் கொண்டு செபிக்கின்ற இறைமக்களாக வாழ இறையருள் கேட்டு தொடரும் இறைப்பணியில் ஈடுபாட்டோடு இணைந்து மன்றாடுவோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே இந்த நாளின், இந்த தியான நாளின் கருப்பொருள், நாம் கேட்க இருக்கின்ற வார்த்தைகளுடைய அந்த உண்மையான அர்த்தத்தை சுருக்கமாக நாம் கேட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஜெபிக்கின்ற திருப்பயணிகள். நாம் நம்பிக்கையிலே ஜெபம் செய்ய வேண்டும் என்பது எமக்கான அழைப்பாக இருக்கிறது. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது, ஜெபத்தினுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகின்றோம். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே இறைவனோடு நாம் உரையாடுகின்ற பொழுது அது எங்களுடைய உறவாடலாக, அது எங்களுடைய வாழ்வினுடைய உண்மையான
தேவையான ஒன்றாக, வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பதாக இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து அறிந்து பயணிக்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் அந்த ஜெபத்தினுடைய தன்மையை மறந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களை எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். அது எங்களுக்கு எதுவாக இந்த காலத்திலே கொடுக்கப்படுகிறது என்றால் பாதுகாப்பாக, எங்களுடைய அர்த்தம் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த அர்த்தத்தை புரியாமல் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எனவே அன்பான சகோதரங்களே, நாம் மனித பலவீனத்தினாலே செய்த இந்த உரையாடலை மறந்து வாழ்ந்த குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம் இந்த தூய மறை நிகழ்விலே நுழைய ஆண்டவர்தாம் இரக்கத்தோடு அன்போடு எங்களை நோக்குவார். எல்லோரும் கரம் குவிப்போம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இந்த நாளிலே புனித அந்தோனியார் அன்பியம் தோணிக்கல் புனித அன்னை வேளாங்கண்ணி ஆலய அன்பியம் வழிபாட்டை சிறப்பிக்கின்ற பொழுது அந்த குடும்பங்களுக்காக நாம் மன்றாடுகிறோம். இலக்கு குழுவாக பாடகர் குழாமினர் நினைவு கூர்ந்து சிறப்பாக அவர்களுக்காக நாம் மன்றாடுகிற பலி. நாம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னல்கள் இடையூறுகளில் எங்கள் புகழிடமும் நோய் நொடிகளில் எங்கள் ஆற்றலும் துன்ப துயரங்களில் எங்கள் ஆறுதலும் நீரே. இவ்வாறும் மக்கள் மீது மனம் இறங்கியருளும். இன்னல்களாலும் நாங்கள் முறையே அல்லலுற்றாலும் உமது பேரிரக்கத்தினால் இறுதியில் ஆறுதல் பெறுவோமாக. நம்பிக்கையின் திருப்பயணத்தில் வழித்துணையாகும் ஜெபத்தை எம் வாழ்வோடு இணைத்து வாழ அருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் புஸ்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 9 தொடக்கம் 17 வரை. ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனங்கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய
என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவரக் கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடிக் கொண்டிருந்தபோது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி மன நிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீரொருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. ஜாக்கோப்பு ஜோசிப்பு என்போரின் புதல்வரான மக்களை நீர் உமது புஜத்தால் மீட்டு கொண்டீர். கடவுளே, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது, ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன, மேகங்கள் இடி முழங்கின. அம்புகள் எத்திக்கும் பறந்தன, உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூவிலகில் ஒளி பாய்ச்சின, மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர், வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம்மடிச்சுவிடவருக்கும் புலப்படவில்லை. மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டும் மக்களை மந்தையென அழைத்துச் சென்றீர். ஆண்டவரே, உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன்.
யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7 தொடக்கம் 18 முடிய. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயிற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என சொல்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பாடுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுங்கள் அல்லேலூயா. பாடுங்கள் அல்லேலூயா. பாடுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறைவாக்கியங்கள் 1 தொடக்கம் 8 ஆக. அவர்கள் மனம் தளராமல்
எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையாளரை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, கரங்களை குவித்துக் கொள்வோம். தம் மக்கள் கேட்பதை, கூக்குரலோடு கேட்பதை ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பாரோ? இந்த நற்செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் கரங்களை குவித்து எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி உருக்கமாக நாம் மன்றாடுவோம். எல்லோரும் கரம் குவித்துக் கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்கின்றவரான தந்தையே இறைவா, நீரமக்கு கொடுத்திருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணத்திலே தமக்கு வலிமை அளிப்பதும் ஆதாரமாக அமைவதும் சுபமே என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக தங்கள் வாழ்விலும் பணியிலும் ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி செப வீரர்களாகவும் செபிக்க கற்றுக் கொடுக்கின்றவர்களாகவும் அவர்கள் மாறிட அவர்களை வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது ஆற்றலை விளங்கச் செய்கின்றவரான தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள்
திருப்பயணத்திலே தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு எங்கள் வாழ்வை கட்டியெழுப்பவும் தூயாவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யவும் கடவுளது அன்பில் நிலைத்திருந்து என்றுமுள்ள நிறைவாழ்வை பெற்று சிவமே எமக்கு வல்லமையும் வாழ்வும் தருகின்றது என்னும் உறுதியோடு வாழ்ந்திடவும் செயல்படவும் எமக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் மன்றாடும் போது எமக்கு பதிலளிக்கின்றவரான தந்தையே இறைவா, உமது பிரசன்னத்திலே இறை மக்கள் அனைவரையும் ஜெபிக்க தூண்டுகின்ற திருவழிபாட்டிலே பாடல்களை பாடி ஜெபிக்க உதவி செய்கின்ற பாடகர் குழாமினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நிறைந்த ஆற்றலையும் வல்லமையையும் அளித்து இறை மக்களை செபிக்க தூண்டுகின்ற பணியிலே இன்னும் அர்ப்பணத்தோடு அவர்கள் ஈடுபட அவர்களுக்கு வேண்டிய அருள் வளங்களை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எப்போதும் எமக்கு இறங்கி வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்ற தந்தையே இறைவா, வன்முறையும் சுயநலமும் அநீதியும் போதை பொருள் பயன்பாடும் எம்மண்ணிலிருந்து அகன்று போகவும் எம்மக்கள் நிம்மதியாக வாழவும் நீரருள் கூண்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை குவித்து எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உம்மிடம் எங்களுடைய தேவைகளை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது உண்மையாகவே ஜெபிக்கின்ற அந்த ஆசையோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களை இந்த நாளிலே ஜெபத்தை பற்றி தியானிக்க அழைப்பவர். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய சமூகத்துக்காக, எங்களுடைய திருவைக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். தொடர்ந்தும் இந்த வழிபாட்டிலே நாம் மன்றாடுகிறோம் ஐயா.
ஆண்டவரே, சோர்ந்திருக்கின்ற எல்லாரையும் நீர் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய கரங்களினாலே நிறைந்த அருள்வரங்களோடு அவர்கள் வாழ்வை சிறப்பாக்க இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஏறெடுத்து மன்றாடிய வேண்டுதல்களை எங்களுக்கு தாரும். நீர் தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாம் உம்மிடம் உருக்கமாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நீதி இழந்தே நான் போனாலும் துதியுடன் சேர்த்துக் கொள்வாய் நான் ஜதியுடன் பாட்டி செய்வேன் துதியுடன் சேர்த்துக் கொள்வாய் நான் ஜதியுடன் பாட்டி செய்வேன் அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைந்து கொள்வேன் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைந்து கொள்வேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக் கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. மூன்றாவது இந்த தியான நாளின் பயணத்திலே ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தையும் வாழ்வாக்க வேண்டும் என்று நாம் தியானிக்க, அதை தொடர்ந்து வாழ வார்த்தையிலே ஊன்றி நிற்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பீடத்திலே கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் நோக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தம் இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாகவே விண்ணேற்றமடைந்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணுலகும் மண்ணுலகும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம், ஓய்வு நிலையாயர் இமானுவேல் பெர்னாண்டோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், எமது நாட்டின் பாதுகாவலர் புனித ஜோசவான்ஸ், எமது பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியான், இவ்வுலகிலே உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இயேசு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தந்தது ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய வல்லமை, இந்த ஜெபத்தினுடைய அந்த உயிரளிக்கும் ஆற்றல், இதை அர்த்தமுடன் சொல்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்கு புரியும். எங்கள் எல்லாருக்கும் சொல்லித் தந்த அந்த அற்புதமான ஜெபத்தை நாம் கரம் பிரித்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் எல்லாருக்கும் அமைதி உரித்தாக. அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன்னை பலியாக்கி ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன், என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்களை எப்பொழுதும் அரவணைத்து வழிநடத்தி செல்லுகிற ஆண்டவர். இவருடைய உன்னதமான இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பேரைச் சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா, நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றதே. இயேசுவே உமது பேரைச் சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா, நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலந்தரும் மருத்துவரே எழுந்திங்கு வாருமையா, குறைவில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உன்னை துதிக்க வந்தே, இமைப்பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல்லவனாக, எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே, உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானே. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே, உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானே. ஆகாய கங்கையைப் போல் அருள்மழை பொழிபவரே, பூமழை தூவியும் தன் பொற்பாதம் பணிகின்றேன், கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன், இமைப்பொழுதேனும் இனி பிரியாமல் காக்கும் நல்லவனாக, எல்லாம் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. 2025 ஜூபிலி ஆண்டிற்கான சிறப்பு சபம். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே, உமது திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களை
உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது ஆட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்டபமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாநிலமும் பிரபஞ்சமும் பெறலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீடத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றும் காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். அன்பானவர்களே, நாம் நன்றி மன்றாட்டை இந்த வேளையிலே சொல்லி மன்றாடி திருப்பலியை நாம் பூரணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ இந்த திருப்பலியின் உடனடியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கும்படியாக எல்லோரும் இந்த ஆலயத்திலே அமர்ந்திருந்து கொள்வோம். எல்லோரும் கரம் குவிப்போம். நன்றி மன்றாட்டிலே நாம் இணைந்து கொள்வோம். ஆண்டவரே, எழுந்து வாரும், எங்களுக்கு துணை புரியும், உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக் கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் கண்களை மூடி நாம் கரங்களை குவிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்படியாக எங்களை முழுவதுமாக தயார்படுத்துவோம். கண்களை மூடி நாம் எல்லோரும் மன்றாடுவோம். உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. எல்லாரும்
உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. சொல்லுவோம். உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. முழந்தால் படிக்கிறோம். என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. எல்லாரும். வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தேடம் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. எல்லாரும். திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தேடம் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆண்டவரே, உம் வசனம் தியானிக்கையிலே இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சினேனே நீர் இருக்கையிலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. எல்லாரும் பாடுவோம். உம் வசனம். எஸ் ஆண்டவரே, பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடனே நீர் இருக்கையிலே. எல்லாரும். மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடனே நீர் இருக்கையிலே. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. எல்லாரும். என் இயேசுவே, ஆண்டவரே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. அன்பின் நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாம் இந்த மாலை பலியை ஒப்புக் கொடுத்து இந்த 3வது நாளிலே உம் பிரசன்னத்தை பார்க்கும்படியாக இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர். ஆண்டவரே,
நாம் உம்மோடு இருப்பது, உம்மோடு உறவாடுவது, உம்மோடு உரையாடுவது உமக்கு விருப்பம் என்பதை நீர் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நன்றிகள், எங்களுடைய புகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் காணிக்கையாக வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே உம்முடைய அன்பு மக்கள் எழுதி வைத்த வேண்டுதல்களோடு இங்கே இருக்கிறார்கள். நாம் திருப்பயணம் செய்கிறோம் நம்பிக்கையோடு. இந்த திருப்பயணத்திலே நாம் எவ்வாறு உம்மோடு உறவு கொள்ள வேண்டும், உரையாட வேண்டும் என்று எங்களுக்கு காட்டும்படியாக நீரே எங்களுக்கு முன்னால் இருக்கிறீர் ஐயா. எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம். சத்தமாக, இயேசுவே உம்மை புகழுகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி ஆவியானவரே. அன்பானவர்களே, எல்லோரும் எங்கள் இருக்கையிலே அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்த்து கொள்வோம். இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்ப்போம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து நாம் ஆறுதல் பெறுவோம். எல்லாரும் இந்த நேரத்திலே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றோம். எங்களுடைய வாழ்விலே இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் நாம் சொல்லுவோம். பராக்குகளை நாம் தவிர்ப்போம். அமைதியிலே இருப்போம். அன்னாவை போல, எலியாவை போல, பவுல் சீலாவை போல நாம் இயேசுவை படைத்த ஆண்டவரை உற்று நோக்கி இருப்போம். எல்லாரும் பார்ப்போம். கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எல்லாரும் சொல்லுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. எல்லோரும். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. நம்பிக்கையின் திருப்பயணிகள் உம்மையே நங்கூரமாக கொண்டிருக்கிறோம் ஐயா. நாம் உம்மை நோக்கி கேட்கிறோம் ஐயா. உம்மோடு அமர்ந்திருக்கிற பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் ஐயா. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, தினம் என்னை காக்கும் புகழிடமே. எல்லாரும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே,
இன்னும் என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து கலாமையா நீர் எங்களை தொடுகிறீரே, எங்களோடு பேச வருகிறீர்கள். இந்த வேளையிலே நாம் எல்லோரும் உம்மோடு சேர்ந்திருக்கிறோம். நிலையற்ற வாழ்வில் நிம்மதி நீரே, நீங்காத பேரின்பமே, எம்மை விட்டு நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியீரே, நீங்காத பேரின்பமே, எம்மை விட்டு நீங்காத பேரின்பமே. எல்லாரும் ஆட்கொண்ட தெய்வம் எங்களுக்கு பாக்கியம். நாம் இந்த பாக்கியத்திலே பேர் வகை கொள்கிறோம் ஐயா. இயேசு ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆட்கொண்ட தெய்வம் ஆண்டவரே இருப்பதுதான் எங்களுக்கு ஆறுதல், உம்மோடு பேசுவதுதான் எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய குரலை கேட்பதுதான் எங்களுக்கு அமைதியை. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எங்களுடைய நெஞ்சிலே கை வைத்துக் கொள்வோம். இயேசு ஆண்டவர் உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்திலே பார்க்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, சிறுவர்களே, இளையோரே, இயேசு ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற பொழுது எங்களிடம் அமைதி வேண்டும். சஞ்சலம், படபடப்பு, எந்தவித எண்ண அலைகளும் எங்களை தாக்க முடியாது. அமைதியிலே நாம் இயேசு ஆண்டவர் பேசும்படியாக எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து ஆண்டவரை பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் இயேசு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வசனங்கள் 9 தொடக்கம் 14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில்
தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்கு புகழ். எல்லோரும் உட்கார்ந்து கொள்வோம். எனதருமை சகோதர சகோதரிகளே, மூன்றாவது நாள் இந்த பயணத்திலே, இந்த தியான நாளிலே நாம் எதிர்நோக்கும் திருப்பயணத்தில் வழி துணையாகும் ஆயுதம் ஜெபம் என்ற கருப்பொருளிலே இந்த நாளை, இந்த வழிபாட்டை, இந்த ஆராதனையை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எதை எடுக்கலாம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, திருப்பலி கல்வாரி பலியிலே இயேசு ஆண்டவரை நாம் அவருடைய இந்த பாடுகளோடு ஒப்புக் கொடுக்கிற பலியிலே இருக்கின்ற பொழுது இன்றைய வார்த்தை அரைவாசி பகுதியை அந்த வழிபாட்டிலே, அந்த திருப்பலியிலே நாம் கேட்டோம். அங்கே எதை கேட்டோம் என்றால், நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய ஒரு உவமையை கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இயேசு ஆண்டவர் தாமே எங்களுக்கு முன்னாலே நின்றபடி அவர் பரிசேயரும் வரிதண்டுபவரும் பற்றி அதை தொடர்ச்சியாக எங்களுக்கு சொல்லி நிற்கிறார். இந்த நேரத்திலே உங்களோடு ஒரு விடயத்தை நான் பேச எண்ணுகிறேன். அன்றுதான் அலுவலகத்துக்கு அவர் போயிருக்கிறார். அன்றுதான் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து அந்த அறைக்குள்ளே ஒரு இருக்கிறார். அப்பொழுது அவர் அறைக்குள்ளே அப்படி பவ்யமாக பெரிய சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, பூரிப்போடு போகிறார். அவர் போய் தன்னுடைய கதிரையில் இருந்தார். அது சுற்றுகிற கதிரை. அப்படியே ஒரு சுத்தி வந்தார். அப்படி இருந்தபடியே ஒரு சுத்தினார். பார்த்தால் அங்க தொலைபேசி, டெலிபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, பிரிண்டர் இருக்குது, அப்படியெல்லாம் அவருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஏசி ரூம் உள்ள போய் இருக்கிறார். அவருக்கு இருக்கிற பொழுதே தன்னுடைய பதவி உயர்வு, தன்னுடைய அந்த அறையிலே தனக்கு கொடுத்த அத்தனை மரியாதையையும் பார்த்து அவர் பூரித்து போனவராக இருக்கிற பொழுது அங்கே வாசலுடைய அந்த பெல், அங்கே உள்ள வருவதற்கான பெல் அடிக்கப்படுகிறது. இப்ப சொல்ற ஜஸ்ட் கமிங் என்ற உள்ளுக்குள்ள போகிறார். வந்தவர் அந்த வாசல் பக்கமாகவே நின்று கொண்டு சார் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது இவர் அந்த டெலிபோன் எடுத்து, அந்த ரிசீவர் எடுத்து காதுக்கு வச்சுக்கொண்டு இங்கிலீஷ்ல அரம்புறமா ஏதோ பேசுகிறார். பேசண்டு பேசிக்கொண்டு அவர் இருக்கின்ற பொழுது வந்திருப்பவர் அப்படியே அந்த வாசல்லே அப்படியே நிற்கிறார். இந்த காலை எடுத்து, இந்த ரிசீவர் எடுத்து காதுக்கு வச்சு குறைந்தது ஒரு நிமிடமாவது அவர் கதைத்திருப்பார். கதைத்து விட்டு எஸ் தேங்க்யூ എന്നിട്ട് அந்த கோலை வைப்பார். அப்பொழுதுதான் அங்கே இருப்பவரை அவர் மிகவும் பணிவாக சொல்லிக் கொண்டிருக்கார். இப்பொழுதுதான் இவருக்கு தெரியும், நான் எதை செய்தேன், வந்திருப்பவர் எதை சொல்லுகிறார் என்று சொல்லி. இப்பொழுது அவருடைய நிலை அறிந்து அவரே கூனி குறுகி சரி வாங்கோ செய்யுங்கொண்டார். இவ்வளவு நேர்மை யாரோடு கதைத்துக் கொண்டிருந்தார்? உங்களுக்கு புரிந்துவிடும். யாரோடு கதைத்தார்? தன்னுடைய நிலையிலே என்றால் அந்த மனிதர் தாழ்மையாக நின்றது போல நிற்பதை தவிர, சிரித்துக் கொண்டு நிற்பதை தவிர வேறொன்றுமில்லை. ஏசாண்டவர்கள் பிரியமான சகோதரங்களே, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்கு புகழ், கிறிஸ்துவுக்கு புகழ், கிறிஸ்துவுக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இருப்பவள், அன்பான சகோதரங்களே, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாது ஜெபிக்க வேண்டும், இடைவிடாது கேட்க வேண்டும் என்ற செய்தி எங்களுடைய ஜெப வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பார்த்து கேட்கிறேன், ஒரு வருஷம்
பார்த்து சொல்லணும். இன்னைக்கு கேட்டு கேட்டு ஏன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு யாக்கோபு திருமுகத்தில் எங்களுக்கு அழகாக சொல்லப்படுகிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், எந்த நோக்கத்தோடு கேட்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய சிற்றின்ப நாட்டத்துக்காக கேட்கிறீர்கள், உங்களுடைய சுயநலத்துக்காக கேட்கிறீர்கள். மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து praise the Lord, praise the Lord. எல்லாரும் மற்றவர்களை இகழ்ச்சியோடு தாங்கள் நேர்மையாளர்கள். எப்படி யாரையும் கண்டிருக்கிறீங்களா? நாங்கள் நேர்மையானவர்கள். மற்றவர்களை நல்லவரா? பரிசேயரண்டா எங்களுக்கு பிடிக்குமா? இஸ்ராயல் மக்களுக்கு, அந்த மக்களுக்கு பிடிச்சதா? சாதாரண மக்களுக்கு பிடிச்சதா? இல்ல. பரிசேயர் என்றால் சாதாரண மக்களுக்கு பிடிக்கவில்லை. சாதாரண மக்கள் அவர்களை கண்டால் நிற்கிறான் பெட்டர். அன்பானவர்களே, இந்த பரிசேயர் மற்றது யார்? வரி தண்டுபவர். அவரை பிடிக்குமா மக்களுக்கு? பிடிக்காது. தன்னுடைய சொந்த இனத்திலிருந்தே காசை வாங்கி அன்னி கொடுக்கிறது, தந்த பாக்கெட்டை நிரப்பி அரசாங்கத்துக்கு காடு வரி தண்டுவது, வரி கேட்பது. அந்த சாதாரண மக்கள் இவரை கண்டு ஓடுவார்கள். இன்னைக்கு 2 பேரும் நல்லவர்களா? பக்கத்தில் இருக்கிறார்கள், ஒருக்க பாருங்க, இயேசுவை பார்த்துட்டு அப்படியே பாருங்க, நானும் நல்ல நீ பெரிய திறமா என்று சொல்லி அவங்க கேட்கிற மாதிரி இருக்கும். ஏசாமல் பிரியமான சகோதரங்களே, இன்னைக்கு நான் நல்லமா என்று சொல்லி என்னை கேட்பது ஈஸி. நீ நல்லமா என்று கேட்டா கோபம் வந்துடும். ஆனா ஒரு பார்வை பார்க்கலாம், பார்வை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். இந்த பார்வை என்னை நல்லமா என்று நீ சுத்தவானா என்று கேட்கிற மாதிரி. 2 பேரும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அந்த ஊடுருவிய கண்கள் எல்லாம் பேறு பெற்றன. அந்த உள்ள கண்கள் எல்லாம் உண்மையிலேயே பேறு பெற்றன மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை மாறுபட்டது. நாம் எல்லோரும் மாற்றம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனதருமை சகோதர சகோதரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாற்றங்கள் எங்களிடம் நிறைய வேண்டும் அன்பானவர்களே. நிச்சயமாக எங்களுடைய இப்படியான ஜெபம் ஜெபிக்கிறோமா? என்ன மற்ற குடும்பத்தை விட என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. மற்ற குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்காம இருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. எப்படி இருக்கும் ஜெபம்? அம்மா, இன்னைக்கு ஜெபிக்கின்ற மனதில் என்னுடைய ஜெபத்தில் என்ன இருக்கிறது? இந்த ஜெபத்தில் என்ன ஆண்டவரிடம் சொல்லுகிறேன்? நான் நல்லவன், நான் திருப்தியா இருக்கிறேன். மற்றவனை கீடுபட்டு போனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஒன்றிணைக்கிற பொழுது மற்றவனை பற்றி நான் இவ்வாறு எங்க கோயிலுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இடக்கை கொடுப்பதை வலக்கை அறையாமல் இருக்கணும். அந்த அப்படியான அந்த வாழ்க்கை முறையை ஆண்டவர் விரும்புகிற பொழுது நான் கொடுக்கிறேன். உன் பாதணிகளை கழற்று, புண்ணியமான பூமி. இந்த இடத்திலே நான் நிற்கின்ற பொழுது அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருந்து உங்களிடம் பேசும்படியான வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே பாவியாகி என் மீது இறங்கி காணும்பத இதயத்தை ஊற்றணும், அந்நாள போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேல காணும்பர இதயத்தை ஊற்றணும். அன்பானவர்களே, நாம் எவ்வாறு ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால், நாம் புகழ்த்தார் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதை நாம் 1 சாமுவேல் 1:9-17 வாசிக்க கேட்டோம். எனதருமை சகோதரங்களே, இன்றைக்கு ஜெபிக்கின்ற ஜெபமாலை சொல்லுகிறோமா? எல்லாரும் ஜெபமாலையை கையில் எடுப்போமா? எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால ஜெபமாலையை கையில் எடுத்துக் கொள்வோம். எல்லாரும் ஜெபமாலையை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நாம் ஆசீர்வதிக்க எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபமாலையை கையில் எடுத்து பிடிச்சு கொள்ளுங்க. பாடுகிறோம், நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடணும். சில நேரங்களில் தாளங்கள் பிழைக்கலாம், சில நேரங்களிலே நாங்கள் எடுத்த அந்த எடுப்பு பிழைக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்திலே பாடுகின்ற பிள்ளைகளாக உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். வார்த்தைக்குள்ளே போனால் யாக்கோபு திருமுகத்திலே சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மை. யாக்கோபு திருமுகத்திலே சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மையாக இருக்கிறது. எனதருமை சகோதரங்களே, உங்களோடு சேர்ந்து யாக்கோபு திருமுகத்தை நான் மீண்டுமாக ஒரு தடவை பார்க்க எண்ணுகிறேன். எல்லோரும் யாக்கோபு திருமுகத்தை கொள்ளுங்கள்.
அங்கே மேலுமாக சொல்லப்படுகிறது 12வது வசனத்திலே, எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம், ஆணையிட வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் அவரை நோக்கி அப்படியே எழுப்புகிற ஜெபம் தூபம் போல் எழும்பட்டும். அது ஆண்டவர் சொல்லுகிறது. மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை பாடுங்கள், துன்புற்றால் வேண்டுங்கள், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல் பாடுங்கள். அங்கே உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை கூட்டி வாருங்கள். மூதாதையர்கள், எங்களுடைய அப்பா தாத்தா பாட்டி, அதுக்கு முதல் இருந்த காலத்திலே ஜபித்த ஜெபமாலைகள் எல்லாம் இன்றைக்கு குடும்ப ஜெபமாலைகளிலே நாங்கள் ஜபிக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்னால சொல்லுவோம். நாங்கள் ஜெபிக்கின்ற குடும்பங்களாக, ஜெபத்திலே ஈடுபடுகிற குடும்பங்களாக, ஜெபம் என்று சொல்கிற பொழுது உரையாடல், உறவாடல். ஆனால் இந்த உலகத்திலே போராடுவதற்கு எங்களுக்கு தேவை. எல்லாரும் ஆயுதம் வச்சிருக்கிறோம். இந்த ஆயுதங்கள் எங்களுக்கு போராட்டத்திலே வெல்லுவதற்காக, இந்த உலக போராட்டத்திலே வெல்லுவதற்காக கொடுக்கப்பட்டது. அங்கே சொல்லப்படுகிற மத்தேயு 26, 21, 22 நீங்கள் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நம்புங்க, நம்பிக்கையோடு வேண்டுவதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. சொல்லுவோமா? ஜெபம் கேளும், எல்லாரும் பதில் தாரும் ஐயா. இயேசு உங்களுக்கு முன்னால வர சொல்லி கேளுங்க. ஜெபம் கேளும் ஆண்டவரே, பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. எல்லாரும் ஜெபம் கேளும், நம்பிக்கையோடு கேளுங்க. பதில் தாரும் ஆண்டவரே, போக வேண்டும். எல்லாரும் மண்டாடுவோம். ஜெபம் கேளும், எஸ் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஆண்டவரே, நாம் உம்மிடம் கேட்கிறோம் ஐயா. நாம் தாழ்ச்சியோடு கேட்கிறோம். நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று கேட்கிறோம். எல்லாரும் கேட்போம். தளர்ந்து போன எம் கைகள், தள்ளாடும் எம் கால்கள் உமக்காய் எழுந்திட வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லி அன்பானவர்களே, பாடல் தாரும். ஜெபம் என்றால் ஆண்டவரோடு உறவாடுதல். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசினார், இறைவாக்கினர்கள் பேசினார்கள், அரசர்கள் ஆவியாரின் வல்லமையில் ஆழமான விசுவாச வாழ்விலே சாட்சியமாய் வாழ்ந்திட தாரும். நாளை மறுதினம் நாங்கள் எல்லாரும் பெந்தெகோஸ்தே விழாவிலே அந்த ஆவியை நிறைவாக பெறும்படியான விழா. எல்லாரும் ஜெபம் கேளும், இயேசு ஆண்டவரே பதில் தாரும். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க. எம்மிடையே நடந்திட வேண்டும். கேட்போம் எல்லாரும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. நான் உம்மிடம் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் அன்றி வேறு யாரிடம் போவோம்? இந்த நேரத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல்களோடு வந்தோம். நாம் எல்லாரும் கேட்கிறோம் ஐயா, எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை ஐயா. எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்கிறார். நாம் தொடர்ந்தும் மன்றாடுவோம். நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம், தாழ்ச்சியோடு ஜெபிப்போம், இறைவனை புகழ்ந்து ஜெபிப்போம். நாம் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். வருக, புலன்
நாளைய நாளிலே எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் முன் செல்லும் மூத்தோர் என்னும் தலைப்பில் நம்முடைய தியானம் இடம்பெற இருக்கின்றது. நாளைய நாளினுடைய ஒவ்வொருவரும் கொடுத்து வருகின்ற எல்லா விதமான ஒத்துழைப்பிற்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நான் ஏற்கனவே அறிவித்தது போல அருட்தந்தை விமல் ரோய் அடிகளார் ஆயருடைய பணிப்புரையின் பேரிலே புதிய பணித்தளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். வருகின்ற இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் இந்த போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களுக்குரிய விவரங்களை அறிவிப்பார்கள். நாம் எங்கிருந்து பெறுகிறோம் என்று மறையுரையில் கூறப்பட்டது. அவைகள் 3ஐயும் குறிப்பிடுக. முதலாவது திருவிபிலியம், இரண்டாவது திருமரபு, மூன்றாவது விபிலியத்தை அறியாதவன் இறைவனை அறியாதவன். எல்லாரும் நெஞ்சில கை வச்சுட்டு சோர்ந்து போறாங்க. இந்த வசனம் எழுதப்படவில்லை. ஜெரோம் கூறிய வார்த்தை பலர் எழுதவில்லை. ஒரேடியா 2ஆம் இடம்